சமீபத்துல இன்ஸ்டாகிராம் மூலமா பேசின நண்பர் ஒருத்தர், அவர் எழுதின கவிதை புத்தகத்த எனக்கு பரிசா அனுப்பி வச்சார். அதுல விஜய் அவர்கள் அதற்கு வாழ்த்துரை எழுதியிருக்காரு. இன்னைக்கு காலகட்டத்துக்கு எங்க ஓடிட்டே இருக்கோம்னு தெரியாம ஓடிட்டு இருக்கிற எல்லாரையும் கூப்ட்டு, ஒரு புங்க மரத்து நிழல்ல, கயித்து கட்டில்ல உட்கார வச்சு, ஒரு நெல்லிச்சாறு குடுத்தா என்ன அனுபவம் தருமோ, அந்த அனுபவத்த ஒரு நல்ல கவிதையால தர முடியும். அப்படிங்கிறத இந்த புத்தகத்துக்கு முன்னாடி குறிப்பிட்டிருந்தாரு. இத படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம், எனக்கும் ஒரு நல்ல நெல்லிச்சாறு குடிச்ச அனுபவம் இருந்தது. "தண்ணி இல்லாத காட்டுக்கு நீ போனதுக்குப் பிறகும், இன்னும் நம்பிக்கொண்டிருக்கின்றன என் வீட்டு பூக்கள் உன் கூந்தல் சேர" அப்படின்னு ஒண்ணு எழுதியிருப்பாரு. இதெல்லாம் ரொம்ப பிரமாதமான கற்பனையா இருந்தது. "கோவலனுக்காவது கண்ணகி இருந்தாள். உனக்கு இருப்பதெல்லாம் காலி கிண்ணங்களே" அப்படின்னு வெட்டப்பட வேண்டிய கிடாய்கள பார்த்து ஒருத்தன் பாடுற மாரி எழுதியிருந்தாரு. எல்லாத்துக்கும் மேல இந்த கவிதை, இந்த புத்தகத்தினுடைய தலைமை கவிதை. "திடீரென ஏற்பாடு செய்த பழைய கல்லூரி கலந்துணர்வில் கனா காணும் காலங்கள் மாறி கண்களுக்குள் விழாக்கோலம். எப்போதுமே பேசாதவன் பெருசா பேச்சாளராகி இருந்தான். எப்போதுமே பேசுபவன் விற்றுக் கொண்டிருக்கிறான் மௌனத்தை மனைவியுடன். வளாகத் தேர்வில் வாரிக்கிட்டு போனவங்க எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அரியர் வைத்த அமானுஷ்ய சக்திகள் அங்கேயும் இங்கேயும் மச்சான் மாமான்னு கொலாவிக்கிட்டு, அரியர அசிங்கமா நெனச்ச சிங்கங்கள் சிடுசிடுன்னு உலாவிக்கிட்டு, ஜம்முன்னு இருந்த ஜானகிக்கு ஜமீன்தார் மாப்பிள்ளை, உம்முன்னு இருக்கும் உருளைக்கு உத்தியோகம் ஊருக்குள்ளேயே. எப்படியோ வருவான்னு எதிர்பார்த்தவர்கள் பட்டினியின் பந்தியிலே, சீ போன்னு உதறிவிட்டவர்கள் காரிலே கரை வேட்டியுடன், காதலித்து இதயம் கொடுத்தவர்கள் இருவேறு ஜோடியுடன், சில அவசர குடுக்கைகளுக்கு 5வது படிக்கும் பிள்ளைகள், சொல்லாமலே பார்த்துக்கிட்ட கண்கள் சிரிக்கின்ற கண்ணீரோடு, ஏண்டி உங்க அவருகிட்ட சொல்லி எங்க அவருக்கு வேலை காரியங்கள், கடந்த ஆண்டு இறந்த இளங்கோவனுக்கான இரங்கல் கூட்டம், இத்தனைக்கும் மத்தியில் பூச்செடியோடு பேசிக்கொள்ளும் கவிதை பைத்தியம் இப்படி கேட்டதாம். இதுவரைக்கும் எத்தனை பூக்கள் பூத்திருப்பாய், அதில் எத்தனை பூக்களை சேமித்திருப்பாய், இதோ உதிரும் இன்னொரு பூ, எப்படி ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுகிறாய், அடுத்த பூ பூக்கும் வரை, மர்மத்தைச் சொல். ஆச்சரிய குறிகளோடு ஒரு கேள்விக்குறி. செந்தமிழ் சீனிவாசன். வாழ்த்துக்கள்.